இன்னைக்கு திருமணிமுத்தாறு பாதுகாப்பு சங்கம், சன்னியாசிகள் சங்கம் இணைந்து நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு வருகை புரிந்தேன். நீர்நிலைகள் மாசுபடுவதை தடுக்க வேண்டும், தண்ணீர் சுத்தமாக இருக்க வேண்டும், பசு பாதுகாப்பு தேவை, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெறுகிறது. குறிப்பாக திருமணிமுத்தாறு கடந்த சில வருடங்களாக மாசுபட்டு ஓடுவது மக்களுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் கொடுக்கிறது. எனவே இதனை மீண்டும் முறைப்படுத்தக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விரிவாக மாநாட்டிலே நான் பேசியிருக்கிறேன். சேலம் ஒன்றுபட்ட மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் சில முக்கிய கோரிக்கைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். சேலம் விமான நிலைய விரிவாக்க பிரச்சனையிலே அதிகாரிகள், குறிப்பாக வருவாய் நிர்வாகம் அரசுக்கு தவறான தகவல்களை தெரிவிக்கிறது. விவசாயிகளுடைய தகவல்களை தவறாக தெரிவித்து அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது. விவசாயிகள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் டால்மியா கம்பெனி அருகிலே அல்லது இரும்பாலை பயன்படுத்தாமல் இருக்கும் நிலத்திலே விரிவாக்கத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். நிலம் எடுத்தே தீர வேண்டும் என்ற உறுதியான நிலை ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டால் அரசு நிர்ணயித்த விலை கொடுப்பதாக அரசு நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது விவசாயிகளுக்கு ஒற்ற கருத்து ஏற்படவில்லை, ஏற்புடையது அல்ல. அவருடைய ஜீவாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் அரசு கொடுத்திருக்கும் அறிக்கையின் அடிப்படையிலான தொகை நசுக்கிவிடும். கோவையிலே வழங்கியது போல சந்தை மதிப்பினை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அப்படி என்றால் ஏக்கருக்கு 2 கோடி மதிப்பும் வீட்டுக்கு சதுரடிக்கு ரூபாய் 1000 இழப்பீடு கோரும் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசிடம் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். மறுதிட்டத்தின் கீழ், மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் குடியமர்த்தும் திட்டம், ஏற்கனவே செய்து வரும் தொழில் தொடர்ந்து செய்வதற்கான வசதி நிலையை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பொறுப்பான உயரதிகாரிகள், மக்கள் பிரமுகர்கள், மத்திய மாநில விமானத்துறை சார்ந்த அதிகாரிகள், சட்ட நிபுணர்கள் என கூட்டுக்குழு ஒன்றினை அமைத்து இந்த பிரச்சனைகளை சுமூக தீர்வு காண வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்து கொளத்தூர் ஒன்றியத்தில் நடமாடும் சிறுத்தைகளால் பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். நவீன வசதிகள் கொண்ட வனத்துறையினர் இதை கட்டுப்படுத்த வேண்டும், முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். விவசாயிகளுடைய அச்சத்தை போக்க வேண்டும். சிறுத்தைகள், கரடிகள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சேலம் மாநகரிலே மேம்பாலங்கள் சிறப்பாக அமையப்பெற்றிருக்கிறது என்றாலும் கூட நெரிசல் குறையவில்லை. பாலத்தினுடைய இணைப்பு சாலைகள், பாலத்தின் அடியில் செல்லும் சாலைகளை விரிவுபடுத்தியும் சேலம் மாநகர் சாலைகளை இணைக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புறவழி சுற்றுச்சாலைகள் கொண்டு வர வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. அதேபோல சேலம் மாநகருடைய இருதய பகுதி அஸ்தம்பட்டி மேம்பால பணிகளை உடனே தொடங்கவும், மாமாங்கம் பகுதியில் நடைபெறும் புதிய பாலக்கட்டு பணிகளை விரைவாக முடிக்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அன்றைக்கி என்ன ரயில்வே சொன்னாங்க? அயோத்தியாப்பட்டினம் ரயில்வே கேட்டு மேம்பாலம் மிக அவசியம், அவசரம். ஒரு காலக்கெடுவுக்குள் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று அங்கே உள்ள பொதுமக்கள் எனக்கு கோரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள்.
தமிழக அரசு கடந்த மாதத்தில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக கைவினை தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் ஏரியில் குறிப்பிட்ட அளவு களிமண் அல்ல உத்தரவு பிறப்பித்தது. தற்போது ஆளுங்கட்சியினரால் தமிழகம் முழுவதும் ஏரிகளில் மண் அள்ளுவது என்ற பெயரிலே கிணறு போல் ஆழம் வெட்டி வெள்ளை நிரம்பு மண்ணை வெட்டி தமிழகத்தில் உள்ள A1 கான்ட்ராக்டர்களுக்கு சப்ளை செய்து வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்களால் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட அளவு மண் வெட்டி கொள்ள அனுமதி வழங்கிய மாவட்ட ஆட்சியாளரின் உத்தரவுகள் காற்றில் பறக்கிறது. இந்த நிலை நீடித்தால் தமிழக ஏரிகள் பாழாகும் நிலை உருவாகிவிடும். இதனால் ஏரியில் தேங்கும் நிலை மாறி நீரை பூமி உறிஞ்சிக் கொள்வதால் எதிர்காலத்திலே குடிநீருக்கு கஷ்டம் ஏற்படும். உடனடி அரசு கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்கிறோம். காரணம், கோடை காலமான மே மாதம் வாக்கில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் தெருவிலே கடந்த 2 வருடமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இதுபோன்ற செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் 2 பாயிண்ட் சார். தலைவாசல் பகுதியிலே தொடங்கப்பட்ட கால்நடை ஆராய்ச்சி பண்ணை பணிகளை தமிழக அரசு அரசியலாக்காமல் விரைந்து முடிக்க வேண்டும். விவசாயிகள் பயன்பாட்டிற்கு அதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். தலைவாசல் காய்கறி சந்தையிலே இருந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு தினந்தோறும் 1000 டன் காய்கறிகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. விற்பனைக்கு கொண்டு வரும் காய்கறிகள் பழங்கள் வீணாவதை தடுக்க விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கை குளிரூட்டும் நிலையம் ஏற்படுத்த வேண்டும். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கடையாம்பட்டி தாலுகாவில் அரசுக்கு சொந்தமான 200 ஏக்கர் மாதிரி விவசாய பண்ணை நிலையம் உள்ளது. இந்த நிலத்தை பயன்படுத்தி அரசு விவசாய கல்லூரி தொடங்க வேண்டும். மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இது கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு பயன் தரும். தமாக இதனை வலியுறுத்துகிறது. கிருஷ்ணகிரி டேம் கரூர் ஏரி கிழக்கு பாசன கால்வாய் துரிதப்படுத்த வேண்டும். கிருஷ்ணகிரியினுடைய தமாகவுடைய நிர்வாகி எழுதி கொடுத்திருக்கிறார். மத்திய பாஜக ஒரு நிமிஷம், நான் இன்னொரு மெயின் சப்ஜெக்ட். இன்றைக்கு 2 நோக்கம் என்னுடைய சேலம் விஜயம். ஒன்று, முக்கியமான இந்த மாநாடு. 2வது முக்கியமான நோக்கம் சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள், துணை வைப்பின் தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆலோசனை கூட்டம் இந்த மாதம் 1 தேதியிலே தொடங்கி அக்டோபர் 15ஆம் தேதி இயக்கத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை பணி முடிவடைகிறது. ரெவென்யூ மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 20 மாவட்டங்களுக்கு நான் சென்று ஆலோசனை நடத்தியிருக்கிறேன். எல்லா மாவட்டங்களிலும் உறுப்பினர் சேர்க்கும் பணி சிறப்பாக விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைத்து தரப்பைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கிராமம் முதல் நகரம் வரை உறுப்பினர் சேர்க்க வேண்டும். இந்த உறுப்பினர் சேர்க்கும் பணி என்பது 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலே தமாகவினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழுக்கக்கூடிய வலு பெற வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் எதாவது கேட்டீங்க சார். மத்திய பாஜக கூட்டணியை நீங்கள் அங்க வச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு வருது. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படுவதில்லை, பள்ளி கல்விக்கான அந்த நிதி ஒதுக்கப்படுவதில்லை. நீங்கள் இது குறித்து வலியுறுத்துவீங்களா? மத்தியில் எந்த அரசாக இருந்தாலும் மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பது என்பது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் மத்திய அரசுடைய திட்டங்களுக்கு
இணைந்து செயல்படக்கூடிய திட்டங்களுக்கு நிதி கொடுப்பது என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக குரல் கொடுத்து நாடே மத்திய அரசோடு துணை நிற்கும் போது 1-2 மாவட்டங்கள் எதிர்க்கும் போது மத்திய அரசுடைய நிதி கொடுப்பதிலே நிச்சயமாக மாற்று கருத்து ஏற்படுகின்றது என்றால் அதனுடைய கோட்பாடுகளிலே அது இடம் கொடுக்கவில்லை என்பதை அரசும் மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. நிதிகள் தேவைக்கேற்றவாறு நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலும் மாற்று கருத்து கிடையாது. அதை அரசியலாக்கி குற்றம் சொல்லி அதிலே வாக்கு வங்கி ஏற்படுத்துவது என்பது ஆளுங்கட்சியினுடைய வழக்கமாக போய்விட்டது, பழக்கமாகி போய்விட்டது. இன்றைக்கு இந்தியா உலக நாடுகள் மத்தியிலே பொருளாதார ரீதியாக நிமிர்ந்து நிற்கின்றது என்றால் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் மாநிலங்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கிறது. இலங்கை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மார்க்சிஸ்ட் அமைப்புக்கு இது ஆட்சி மாறி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா ரணில் விக்ரமசிங்கே அதே மாதிரி ராஜபக்சேயோட மகன் மிகுந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இலங்கை தேர்தலிலே இலங்கை மக்கள் வாக்காளர்கள் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது அந்த நாட்டிற்கு நன்மை பயக்க வேண்டும். இந்தியாவோடு சுமூக உறவோடு புதிய அதிபர் செயல்படுவார் என்று நம்புகிறேன். இந்தியா பல நேரங்களிலே இலங்கைக்கு கை கொடுத்திருக்கிறது. சமீபத்திலே நடந்த 2020 2020 ஏற்பட்ட என்னப்பா அதே எல்லாரும் எதனால சார் இல்லை சார் யாருக்குமே தோணலையே. எதுக்கு கடையெல்லாம் மூடி வச்சிருந்தோம்? கொரோனா சமீபத்தில் ஏற்பட்ட அந்த பயமே போயிட்டு இல்லை எல்லாருக்கும். அதனால கொரோனாவினால் ஏற்பட்ட பாதகங்களில் இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவில் சுற்றியுள்ள நாடுகள் மிகவும் பாதிக்கப்பட்டது. வல்லரசு கூட பாதிக்கப்பட்டது. பல கோடி 120 கோடி 120 கோடிக்கு மேலே உள்ள இந்திய நாடு மிகப்பெரிய பாதிப்பும் மீளாது என்று நினைத்தார். ஒற்றை இலக்கு கோடியிலே இருக்கிற நாடுகளெல்லாம், நம்முடைய அருகாமையில் இருக்கிற நாடுகள்லாம் கஷ்டப்பட்ட நேரத்தில் அந்த சூழலில் கூட இந்தியா அவர்களுக்கு கை கொடுத்தது. அதில் இலங்கை குறிப்பிடத்தக்கது என்பதை புதிய அதிபர் நினைவு கொள்வார் என்று நான் நம்புகிறேன். மீனவர் பிரச்சனை மிக வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உரியது. மீனவர்களை அவமானப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று கூட மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து நம்முடைய மீனவர்களை கைது செய்திருக்கிறார். மீனவர்களுடைய இந்த கைது சில மாதங்களுக்கு முன்பு குறைந்த நிலையிலே இருந்தது, தற்போது கூடியிருப்பதாகவே பத்திரிகை தொலைக்காட்சி செய்திகள் மூலம் நன்கு அறிகிறோம். மத்திய அரசு மாநில அரசு இணைந்து பேசி கண்டிப்போடு கட்டாயத்தோடு இலங்கை அரசோடு பேசக்கூடிய அவசியமும் அவசரமும் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையினுடைய அட்டுழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நம்முடைய மீனவர்கள் அச்சமின்றி தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு செல்லக்கூடிய உயர்நிலையை ஏற்படுத்துவது அரசினுடைய கடமை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதை நேரடியாகவும் தெரிவிப்பேன். சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பாஜகவோட நீங்கள் கூட்டணி அமைச்சிங்க. இப்போ வருகின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுக்கு தயாராகிட்டு இருக்கின்றீங்க. இப்போ தமிழகம்னா அதில் மிகப்பெரிய கட்சிகள் திமுக, அதிமுக. இப்போ சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? மிகப்பெரிய கட்சி அதிமுக, திமுக என்பதில் யாருக்கும் மாற்று கிடையாது.
அதே நேரத்தில் எங்களை போன்ற கட்சிகளெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, உயர்ந்து கொண்டிருக்கிறது, மக்கள் மத்தியிலே நம்பிக்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த கூட்டணி, எப்படி அது கூட்டணி வியூகம் வரப்போகிறது என்றால் தேர்தலுக்கு ஒரு சிறு மாதங்களுக்கு முன்பு உறுதி செய்யப்படும். அதில் மிக முக்கிய கட்சியாக தமாக செயல்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. என்னை பொறுத்தவரையில் தற்போது அவரவர் சார்ந்த இயக்கங்களை வலுப்படுத்துவதுதான் இது சரியான நேரமாக இருக்கிறது. அந்த பணியை உறுப்பினர் சேர்க்கையின் மூலம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மாதங்களிலே தேர்தலுக்கான சரியான வியூகம் ஏற்படும், கூட்டணிகள் ஏற்படும். அதன் அடிப்படையிலே நிச்சயமாக தமிழகத்தில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களும் ஏற்படும். ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் கொடுக்கிறது. அதற்கு 3 முக்கிய காரணங்கள். ஒன்று, நம்முடைய நாடு 140 கோடி மக்கள் கொண்ட நாடு, உலகிலேயே 2வது பெரிய நாடு. நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் தேவை பொருளாதாரம். பொருளாதார சேமிப்பு என்பது அவசியம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அந்த பொருளாதார சேமிப்பை பல வழிகளிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் பூர்த்தி செய்கிறது. 1. 2, ஜனநாயகத்திலே வாக்காளர்கள் கட்சிகளிடம் எதிர்பார்ப்பது, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குறுதிகளை காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். அதில் பல மாநிலங்களிலே கட்சிகள் பின்வாங்கி கொண்டிருக்கிறது. தமிழகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த விதமான அடுத்தடுத்து தேர்தல்கள், பிரச்சனைகள் என்ற மாற்றங்கள் இல்லாமல் நேரடியாக மக்களிடம் நிறைவேற்றக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் தற்போது மக்களுக்கு தேவை. மக்கள் நலன் சார்ந்த அரசாக ஒரு அரசு கொடுத்த வாக்குறுதிகளை இடையூறு இல்லாமல் செய்வதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் உறுதியளிக்கும் என்று நம்புகிறேன். 3வது, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் அரசியல் விருப்பு, வெறுப்பு, கோபம், தாபம் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். இதை நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஓரளவுக்கு நான் உண்மை நிலையை மட்டுமே சொல்கிறேன். எதிர்கட்சிகள் இதற்கு பின்வாங்குகிறது என்றால் தங்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, மக்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள் என்று அவர்கள் முதல் தளத்திலேயே நம்புகிறார்கள் என்றார்கள். இதே நிலைதானே சுதந்திரத்துக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் மாறியது, எதனால் மாறியது என்றும் எல்லோருக்கும் தெரியும். மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது நாட்டுடைய வளர்ச்சிக்கு நல்லது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மது போதை இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கூட்டணியில் இருக்க விசிகாவே, ஆளும் கூட்டணியில் இருக்க விசிகாவே ஒரு மாநாட்டை முன்னெடுக்கிறாங்க. பிற கட்சிகள் நிலைப்பாடு என்ன? குறிப்பாக விவசாயிகள் கண்ணு கடையை திறக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மது கடைகள் என்று சொல்லும் போதே தமிழகத்தில் நினைவுக்கு வருவதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். தென் மாநிலங்களிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி திமுக ஆட்சிக்கு தான். ஒரே நாளிலே 6 கொலைகள், தொடர்ந்து கொலை, கொள்ளை, திருட்டு சம்பவங்கள். பள்ளி கல்லூரிகளிலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிமையாகி அதன் அடிப்படையிலே ரகளையிலே மாணவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக
இந்த அரசு செயல்பட முடியவில்லை. காரணம், வருடக்கணக்காக இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே மாற்றம் தமிழகத்திலே ஏற்பட வேண்டும் என்பது தேர்தல் நேரத்தில் மக்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். அரசு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் போதைப்பொருள் நடமாட்டத்தை குறைக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இன்றைக்கு மதுபோதை நாடாக தமிழ்நாடு மாறி வருகிறது என்று கூறலாம். இதை மாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக டாஸ்மாக் கடைகளை 100% மூட வேண்டும் என்று நான் சொல்ல முடியாது. அதற்கு அரசு தயாராக இல்லை என்று எனக்கு தெரியும். மக்களை தொடர்ந்து அதில் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். படிப்படியாக கணிசமாக மூட வேண்டும். தங்களுடைய தேர்தல் வருவதற்கு முன் மதுவில்லா தமிழகமாக தமிழகத்தை கொண்டு வர வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் மதுவில்லா தமிழகம் என்ற உறுதியோடு செயல்பட்டார்கள். 2015ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும், மதுவில்லா தமிழகம் என்ற ரீதியிலே 1 கோடி கையெழுத்தை பெற்று கவர்னரிடம் சமர்ப்பித்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு கட்சி தமிழகத்திலே மது கூடாது என்று கூறுவதிலே சளைத்தவர்கள் அல்ல. எல்லா கட்சிகளும் தமாகவை உட்பட்டு இதிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், போராட்டம் நடத்தியிருக்கோம், உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறோம். இது ஒன்றும் புதிதல்ல. அரசு மக்களை ஏமாற்றுவதுதான் வருத்தமான செய்தி. 1000 ரூபாயை பெண்கள் கையிலே கொடுத்து மறுபுறம் இன்னொரு கையிலே 1000 ரூபாயை காலையிலே கொடுத்து மாலையிலே வீட்டில் இருக்கும் ஆடவரிடமிருந்து அதை டாஸ்மாக் கஜானாவிலே போட வைப்பதுதான் அரசுடைய நோக்கம் என்றால் நிச்சயமாக டாஸ்மாகை அவர்களால் மூட முடியாது. மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோன்ற அறிவிப்புகளும் கருத்துக்களும் நிச்சயமாக மக்களை ஏமாற்றக்கூடியது. அரசில் கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு மாநாடு நடத்துவது என்பது ஒரு பெரிய புதிராக இருக்கிறது. கொஞ்சம் தயவு செய்து திண்ணை பேச்சு பேசக்கூடாது. ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை இது போன்ற நேரங்களிலே பேச வேண்டும். திண்ணை பேச்சு பேசக்கூடாது. ஆக்கப்பூர்வமான பேச்சு பேச வேண்டும். அதானிக்கும் அம்பானிக்கும் முடிச்சு போட்டுக்கிட்டு தவறு யார் செய்தாலும் தவறு தான் நாட்டில், அது வேறு. அது அரசு தண்டிக்கிட்டோம், அதுக்கு கோர்ட் இருக்கு. மக்களை எப்பொழுதுமே ஏமாற்றி கொண்டு இருக்கலாம் என்றால் அது தவறு. நீங்க இந்த ரேஷன் கடை பிரச்சனை தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதனை முறைப்படுத்த வேண்டும். அதற்கு நடவடிக்கைகளை அமைச்சர் முறையாக எடுக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா மத கோட்பாடு, கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. மத கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு அது ஆலயங்களாக இருந்தாலும் சரி, மசூதிகளாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய பணிகள் அதற்கு ஏற்றவாறு சரியாக முறையாக நடைபெற வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. என்ன நான் என்ன சொல்றேன், மசூதியில என்ன தராங்க? ஒரு விதமான பிரசாதம் கொடுக்குறாங்க. சர்ச்சில் ஒரு விதமான பிரசாதம் கொடுக்குறாங்க. கோயில்களில் ஒரு விதமான பிரசாதம். இது தூய்மையாக இருக்கிறது. அதற்கு கோட்பாடு தேவை. அதை பின்பற்ற வேண்டும். காலங்காலமாக அது நடந்து கொண்டிருக்கிறது. இதிலே தவறு நடக்கக்கூடாது.